விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி எல்லா கூட்டங்கள்லயுமே ஆம்புலன்ஸ் வரும். இந்த முறை கட்சிக்காரங்களே உள்ள பூந்திருக்காங்க. பட் என்னன்னா, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டு இருந்த 14 வயசு பையனை கூட ட்ரீட்மெண்ட் போவதற்கான அனுமதியை கொடுக்காம காரையும் சேதப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் முதல் வீடியோ வந்திருக்கு. உண்மையில என்ன நடந்தது நீங்க தான் சொன்னாங்க. இல்ல, இது வந்து நம்ம ஒரு 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 மலிவான அரசியலாவே நான் பாக்குறேங்க. காரணம் என்ன, ஒரு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்திருந்ததுன்னா நம்ம சொல்லலாம். நிறைய கூட்டங்களுக்குள் ஆம்புலன்ஸ் வருது. அது வந்து ஆள் இல்லாம வெறும் ஓட்டுநர் மட்டுமே இருக்கக்கூடிய நோயாளிகள் இல்லாத ஆம்புலன்ஸா வரதை பார்க்கிறோம். அதற்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தா அப்படின்னா மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்திருக்கணும்னா, இது என்ன நடந்தது நான் பார்த்து விசாரிச்சுட்டு சொல்றேன், அப்படி இருந்ததுன்னா உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அவர் ஜஸ்டிஃபை பண்ணார். ஸோ அவ்வளவு பெரிய ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் வந்து ரியாக்ட் பண்றாரு. அதுக்கு பண்ணது மட்டும் இல்லாம அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் கட்சிக்காரர்கள் மீதும் குற்றம் சுமத்துறது பார்க்கிறோம் நம்ம. அப்ப என்னன்னா, இது கீழ்மட்டத்துல நடக்கல போல மேல்மட்ட அளவுக்கு வந்து இப்படி நடந்துக்கிறவங்களை வந்து காப்பாத்துறாங்கிற மாதிரியான ஒரு பார்வை மக்கள் மத்தியில வந்துடும் இல்லைங்களா?